ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேஷன் கடை பருப்பு வச்சு நூக்கல் சாம்பார் செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, வெங்காயம், தக்காளி, 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய், சீரகம், வெந்தயம், தக்காளி, பெருங்காயம், மஞ்சள்தூள் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பு மேலே வச்சிடலாம். வச்சு ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வர வரையில் வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்துடுச்சுங்க. ரெண்டு விசில் வந்துடுச்சு. அதே சமயம் அந்த பக்கம் ஒலை வச்சு சாதமும் செஞ்சுருவோம். பொங்க வந்து ஊற்றிடுச்சு. தண்ணி நிறைய வச்சதுனால குக்கர்லேருந்து பொங்க வந்து ஊற்றிச்சு. இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நடந்துருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது விசில் வந்துச்சு. வேக வச்ச பருப்பை கடைஞ்சி எடுத்துப்போம். ஒரு மத்து வச்சு கடைஞ்சிப்போம். ஒரு நூக்கல் 2 நூக்கல் இதை கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு வாணலில் அந்த நூக்கலை போட்டு வதக்கணும். ஏன் வதக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நூக்கல் வந்து தண்ணி ஓட்டம் அதிகமாக உள்ள காயின்றதுனால சீக்கிரமாக எல்லாருக்கும் கோல்ட் ஆகும். அதுக்காக அதை சும்மா ஒரு வாணலில் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனால் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பக்கம் வச்சுட்டு குக்கரில் பருப்பு கடைஞ்சோம் இல்லையா, அதான் கூட நூக்கல், தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு போட்டு குக்கரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா வேகணும். ஏன்னா வந்து அதிலே வந்து ஒரு 1/4 பகுதி வெந்துட்டுருக்கும். கடாயில் வதக்குறப்பவே அது 1/4 பகுதி வெந்துட்டுருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. காய் வெந்துச்சு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி ஊற்ற வேண்டியதாங்க. ஊற்றிட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்புறம் கொதிக்க விட்டுட்டு இந்த ஓரம் இருக்குது இல்லையா, எப்போவுமே சரிங்க, குழம்பு கொதிக்கிறப்போ ஓரெல்லாம் வந்து அந்த பருப்பு எதை காரக்குழம்பு எதை வச்சாலும் சுற்றி ஓட்டிகிட்ருக்கோம். அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. அப்போது கரண்டி வச்சு நல்லா சுரண்டி தள்ளி உள்ளே விட்டுட்டு
அடுத்தது தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலி எடுத்துப்போம். அதில் சூடாகினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், கடுகு நல்லா பொரியறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் சின்னதாக ஒரு வெங்காயம், அது பொடியாக உங்கள் கிட்டா போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு அந்த வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ அதில் கருவேப்பிலை போடலாம். இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணலைங்க. இதில் சீரகம், வெந்தயம்லாம் போடலையேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பருப்புலேயே போட்டு வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் இதில் போட தேவையில்லை. நல்லா வதக்கணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் வரணும் இந்த வெங்காயம். அது வதங்க நல்லா ஸ்மெல்லு நல்லா வருங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வெந்துட்டுருக்குங்களா. அடிக்கடி தழுவி விடணும். ஏன்னா மேலும் பகுதி மேலே இருக்கிறது வேகாமல் இருக்கும், கீழே இருக்கிறது வெந்திருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வந்துச்சுங்களா, அந்த சாம்பார் அந்த